தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ள வரப்போறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் அபிஷியலா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த அவரே ஓபன் அப் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த கட்சியோட பேர் தமிழக வெற்றி கழகம். இதுதான் அவரோட கட்சியோட பேரு. TVK அப்படின்றது தான் அந்த கட்சியோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இந்த விஷயத்த விஜய் அவர்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துருக்காங்க. நிறைய மக்கள் இது தமிழகத்துல ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 2 கட்சி இல்லாம இப்ப 3வது ஒரு கட்சி தமிழகத்துக்குள்ள வந்திருக்கு. ஸோ இனிமேட்டு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இனிமேட்டு உள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா நிறைய செலிபிரிட்டிஸும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் நெல்சன் அவர்கள் கங்க்ராச்சுலேஷன் விஜய் சார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வார்ம் வெல்கம் அண்ட் ஆல் த பெஸ்ட் விஜய் சார் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருந்திருக்காரு. டைரக்டர் அட்லியும் விஜய் அவர்களுக்கு விஷ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவரோட விஷயம் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா அப்படின்ற மாதிரி அவரோட விஷயம் அவர் சொல்லியிருந்திருக்காரு. அண்ணாமலை அவர்களும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அவரோட வாழ்த்துக்கள் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, தமிழக மக்களை சுரண்டி கொண்டிருக்கும் ஊழல் அரசியலுக்கு எதிராகவும் பாகுபாடற்ற நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாகும் மக்களுக்காக பணியாற்ற தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கியுள்ள சகோதரர் திரு விஜய் அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காரு. விஜய் அவர்களோட அம்மாவான சோபனா சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, புயலுக்கு பின் அமைதி, விஜயின் அமைதிக்கு பின் அரசியலின் புரட்சி இருக்கும். சோபனா சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு நல்ல குடிமகன் குடிமகளா இருந்தா கண்டிப்பா அரசியலை பத்தி ஒரு புரிதல் இருக்கும். எனக்கு அரசியல் முழுமையா தெரியாது அப்படின்னு சொல்லி நான் பொய் சொல்ல விரும்பல. எனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அண்ட் அதே மாதிரி விஜய்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் எதுவுமே இல்ல. விஜய்க்கு எல்லாமே தெரியும். வாகை சூடிவா விஜய் அப்படின்ற மாதிரி விஜயோட அம்மாவான சோபனா சந்திரசேகர் அவர்கள் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் கஸ்தூரி அவர்களும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, வெல்கம் தளபதி விஜய், நீங்க சரியான நேரத்துல தான் இப்போ பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்கீங்க. இந்த நேரம் தான் ஒரு சரியான நேரம். ஆனா நம்ம எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களால என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு. ஆனால் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நாங்களாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிபிராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் முழு மனதா தளபதி விஜய் அண்ணனுக்கு சல்யூட் பண்றேன். அவரோட வார்த்தைகளை அவர் காப்பாத்தினதுக்காக நான் அவரோட ஃபேனா அவரோட படங்களை கூட பார்க்காம இருந்துருவேன். அவரு பொலிட்டிக்கலா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா அவர் கூட நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சிபி சத்யராஜ் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. சாந்தனு பாக்கியராஜ் அவர்களும் அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காரு. விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ணா. ஐ விஷ் யூ அச்சீவ் கிரேட் ஹைட்ஸ் அண்ட் டூ யுவர் பெஸ்ட் ஆஃப் வாட் யூ இன்டென்ட் டு டூ ஃபார் TN as a leader. A warm welcome. நீங்க அரசியல்ல பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தமிழக மக்களுக்கு பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சாந்தனு அவர்கள் அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காரு. லிரிசிஸ்ட் விவேக் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. வாழ்த்துக்கள் பேரன்புக்குரிய விஜய் சார், தமிழக மக்கள் கையில் வாளாகவும் கேடயமாகவும் திகழும் என்று நம்பிக்கையோடு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. ஆக்டர் மற்றும் டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நண்பா ஆன் யுவர் பொலிட்டிக்கல் என்ட்ரி. கடவுள்கிட்ட நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் உங்களோட இந்த ஜேர்னி சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்திருக்காரு. அனிருத் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டியரஸ்ட் விஜய் சார் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. OPS அவர்களும் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்திருக்காரு. அவருடைய கருத்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்களுடைய புதிய கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்திருக்காரு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்திருக்காரு. அரசியல் என்பது பெரும் கடல், அதில் நீந்தி கரை சேர்பவர்களும் உண்டு, மூழ்கி போறவர்களும் உண்டு. விஜய் கரை சேர்கிறாரா அல்லது மூழ்கி போகிறாரா என்று பார்க்கலாம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. ஆக்டர் கவின் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன் விஜய் சார் அப்படின்ற மாதிரி ஆக்டர் கவின் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ நீங்களாம் சொல்லுங்க, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களோட கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.